இதுதான் ஐஃபோன் எஸ்சி. ஆப்பிளோட புது ஐஃபோன் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க? இந்த ஐஃபோனில் அப்படி என்ன இருக்குது? இந்த ஐஃபோன் எஸ்சி ஏன் இது வரைக்கும் ஆப்பிள் இந்தியாவில் லான்ச் பண்ண ஐஃபோன்ஸோட ரொம்ப ஒரு வித்தியாசமான லான்ச்? அது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஐஃபோன் எஸ்சியை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஓகே, இப்போ அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஐஃபோன் எஸ்சியை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். பேசிக்காக எங்கள் ஐஃபோன் 8ஓட எக்ஸ்டீரியர் ப்ளஸ் ஐஃபோன் 11ஓட இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இதில் 1.5 லட்ச ரூபா ஐஃபோன் 11 ப்ரோவோட அதே இன்டர்னல்ஸ் 42,500 கிடைக்குது. எஸ், யூஎஸ் ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா யூஎஸில் ஐஃபோன் எஸ்சி $399 லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் 30,000 லைட்டாக அதிகமாக வருது. பட் இந்தியாவில் 42,500 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனிவே, இங்கே எக்ஸ்டீரியர் எல்லாமே ஐஃபோன் 8 மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஃப்ரண்ட் வந்து ஆல் பிளாக். நீங்கள் 3 கலர் ஆப்ஷனில் எது சூஸ் பண்ணிங்கனாலும், ஒயிட், பிளாக், ரெட், எது சூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரண்ட்டில் ஆல் பிளாக் தான். ஐஃபோன் 8ல் அப்படி கிடையாது, ஒயிட்டும் இருந்துச்சு. இங்கே ஃப்ரண்ட் ஆல் பிளாக்காக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் 2020 உள்ள ஒரு ஃபோன் மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணுற வரைக்கும். ஆன் பண்ண உடனே அந்த பெரிய பெசல்ஸ் இருக்கிறதுனால ஃபோன் ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு நல்லாதான் இல்லை. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராடக்ட் ரெட் வேரியண்ட்டில் உள்ள ப்ராஃபிட்ஸில் ஒரு பார்ட் ஆப்பிள் எப்போவுமே HIV எய்ட்ஸ் ஃபைட் பண்ணுறதுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை இந்த ஐஃபோன் எஸ்சிலேருந்து வர ப்ராஃபிட்ஸில் ஒரு பார்ட் ஆப்பிள் வந்து குளோபல் ஃபண்டோட COVID-19 ரெஸ்பான்ஸ்க்கு டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே, நம்பர் 2, டியூவல் சிம் சப்போர்ட். ஐஃபோன் 8ல் இருக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் சிம், அப்புறம் சிம் இப்போ ஐஃபோன் 11 சீரீஸில் நம்ம பார்த்த மாதிரி. 3வது, ஆப்பிள் லோகோ பின்னாடி சென்டர் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 4வது, செகண்டரி மைக், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ். இதோட பொசிஷனும் மாறி இருக்குது. ஐஃபோன் 8ல் கேமரா கீழே இருந்துச்சு, இப்போ கேமராவுக்கு ரைட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் ஐஃபோன் 8ஓட ஏதாவது ஸ்கின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதில் யூஸ் பண்ண முடியாது. டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் சில கேசஸ் யூஸ் பண்ணல ஃப்ளாஷ் கவர் ஆகிடும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபைனல் சேஞ்ச் நம்பர் 5, 3D டச். ஐஃபோன் 8ல் உள்ள ஃபீச்சர் இப்போ இங்கே கிடையாது. இந்த ஃபீச்சரை ஆப்பிள் டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதெல்லாமே எக்ஸ்டீரியர். இன்டீரியர்னு பார்த்தா இதில் சேஞ்சஸ் இன்னும் அதிகம். இந்த ஐஃபோனில் லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஆப்பிள் A13 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போது கரண்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப்ஸில் உள்ள அதே சிப் இருக்கிறதுனால இந்த ஐஃபோன் எஸ்சிக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாவது iOS அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு இது ஒரு ரெலவெண்ட் ஃபோனாக இருக்கும். A13 சிப் இருக்கிறதுனால கேமராவுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் HDR மாதிரி ஃபீச்சர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு சிங்கிள் கேமரா தான். இது ஐஃபோன் 8ஓட சென்சரா இல்லை 11ஓட சென்சராங்கிறது ஆப்பிள் இங்கே மென்ஷன் பண்ணல. பட் இது ஒரு நல்ல சென்சர். இதில் எடுத்த இமேஜஸில் நல்ல டீட்டெயில் இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஆப்பிளோட டிப்பிக்கல் ப்ராசஸிங்னு சொல்லலாம். இங்கே ஒரு நெகட்டிவ், நைட் மோட் கிடையாது. அதனால லோ லைட் இமேஜஸ் மற்ற ஃபோன்ஸில் இருக்கிற அளவுக்கு இதில் இல்லை. ஆனால் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ போர்ட்ரேட் லைட்டிங், இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. போர்ட்ரேட் மோடுக்கு அந்த பிளர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுது. அதனால் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும், பெட்ஸ் எதுவும் ஷூட் பண்ண முடியாது. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா 4K 60 FPS வீடியோஸ் சூப்பர் ஸ்டெபிலைசேஷனோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் ஐஃபோன் எஸ்சியோட ரியர் கேமராவில் எடுத்தது 4K 60 FPS. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம பார்க்குற அந்த ஓவர் சேச்சுரேஷன் இங்கே இல்லை. ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்சும், இப்போ அந்த வானத்தை நான் டாப் பண்ணி எக்ஸ்போஷர் செட் பண்ணோம்னா வானமும் இன்னும் நல்லா தெரியுது. அதே நேரத்தில் இங்கே ஷேடோஸ், அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஸ்டெபிலிட்டி, இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெபிலிட்டியும் வந்து குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்பவே நல்ல ஸ்டெபிலிட்டி. 4K 60 FPSக்கு இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்க்குறதில்ல. இது ஒரு டாப் 1 லட்சத்துக்கு மேலே ப்ரைஸ் பண்ண ஐஃபோனாக இல்லாமல்
இவ்வளோ நல்ல வீடியோ ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஸ்லோ மோஷன் 1080p 120 fps 240 fps ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஐஃபோன் எஸ்இயோட செல்ஃபி கேமராவில் எடுத்தது. ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஸ்கின் டோன்ஸ் நல்லா கேப்சர் பண்ணுது, ஓவரால் கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஆனால் டைனாமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே இப்போ என்னோடய டிஷர்ட்டோட ஒயிட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சன் இருந்தும் அது ப்ளோ அவுட் ஆகுது. ஸோ இப்போ வானம் ப்ளோ அவுட் ஆகிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயந்தான். பட் இப்போ வந்து சூர்யா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்கின் டோன் இன்னும் பெட்டராக இருந்தாலும் டிஷர்ட் இன்னும் ப்ளோன் அவுட்டாக இருக்குது. ஸோ டைனாமிக் ரேஞ்ச் அந்தளவுக்கு இல்லை. பட் ஓவரால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. செல்ஃபி வீடியோஸ்க்கு ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி தெரியும். ஸோ ஓரளவுக்கு நல்ல கேமரான்னு சொல்லலாம். செல்ஃபிஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இங்கே ஸ்லோஃபி ஃபீச்சர் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அட்லீஸ்ட் நைட் மோட் இல்லைங்கிறத ஒரு குறையாக சொல்லலாம். ஸ்லோஃபீஸ் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இந்த போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ், போர்ட்ரேட் மோட் எல்லாமே செல்ஃபி கேமராக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் சாம்சங்கோட கேலக்ஸி S20 Ultra. அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கல ஐஃபோன் SE ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போது பெசல்ஸ் பெருசாக இருந்தாலும் ஓவரால் ஃபோனோட ஃபுட் பிரிண்ட் கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் வெயிட் வந்து 150 கிராமுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு லைட்டான ஃபீல், ரொம்ப ஒரு சின்ன ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த ஃபோனை யூஸ் பண்ணல. இன்றைக்கி தேதிக்கு இப்போ புதுசாக வர ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 200 கிராம் இல்லை அதோட அதிகமான வெயிட்டில் தான் வருது. ஸோ அப்படி இருக்கையில் இந்த ஐஃபோன் SE ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு கையில் ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ இந்த ஐஃபோன் SE நான் என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் பேசுவோம். பேட்ரி லைஃப் அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு 42,500 ரூபாய்க்கு ஐஃபோன் SE இது வரைக்கும் ஆப்பிள் லான்ச் பண்ண ஃபோன்ஸ்லேயே இந்தியாவில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக தெரியுது. அட்லீஸ்ட் ஆப்பிள் ஐஃபோன்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய பெசல்ஸ், பின்னாடி அல்ட்ரா வைட் டெலஃபோட்டோ கேமரா எதுவும் இல்லை, வெறும் HD டிஸ்பிளே தான், 5 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவாக தெரியுதா? இல்லைனா இங்கே ஃப்ளாக்ஷிப் A13 சிப் இருக்குது, IP67 ரேட்டிங், தாறுமாறு 4K 60 வீடியோ, நல்ல சாலிடான சாஃப்ட்வேர் சப்போர்ட் அட்லீஸ்ட் 4 வருஷத்துக்கு. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமாக இது ஒரு ஐஃபோன், ஒரு புது ஐஃபோன், ஷாமியோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்போட ரேட் கம்மியான ஒரு புது ஐஃபோன் லேட்டஸ்ட் சிப்போட. ஸோ இதனால இது உங்களுக்கு வாங்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனாக தெரியுதா? இன்றைக்கி 42,500 ரூபா 45,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐஃபோன் SE கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.